முதல் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 19. தீயான மூலக்கடல் சேர்க்கையாலே சேர்வென்று உண்டுணர்வு வளர்ச்சியாலே தாயான அவ்வயிற்றின் அச்சினாலே தான் 2 விதமாக்கி வித்தினாலே பேயான பிச்சையினால் காமத்தியால் பெருவிரைவு உண்டாக்கி குக்கோகத்தால் வாயானது திறக்கோ நவத்துவாரம் வாசி வெளியேறினது வாசல்தானே. தீயாகிய மூலமே காற்றுடன் சேர்ந்தால் அது மூலக்கடலாகி பிந்துவில் இணைந்து உயிர் கருவாகின்றது. அக்கருவே உடம்பை உண்டு பண்ணி உணர்ச்சியை பெற்று சிசு வளர்கின்றது. அது தாய் வயிற்றில் உள்ள கருப்பை என்னும் அச்சில்தான் ஆணாகவும் பெண்ணாகவும் 2 விதங்களாக உருவாகின்றது. இது யாவும் நடப்பது மூலமான வித்தாக அமைந்துள்ள சோதியே என்பதை உணர்ந்து கொள். அதிலிருந்தே ஆகாயம், தீ, காற்று, நீர் என்ற 4ம் ஒன்றாகி தாயின் மண்ணாகிய வயிற்றில் விழுந்து வித்தாகி விளைந்ததுவே உயிர். இப்படி உயிர் உருவாவதற்கு மனமே பேயான ஆசையினால் காமத்தீயை உடம்பில் உண்டாக்கி காற்றால் கொக்கோகம் என்ற ஆண் பெண் சேர்க்கையினால் நீராக வெளிவந்து தாய் வயிற்றில் உள்ள கருவறை என்னும் மண்ணில் விழுந்து வளர்ந்து உயிர் உடம்பாக பெரிதாக உருவானது. தாய் வயிற்றில் முழுதாக வளர்ந்த சிசு அங்கு அதன் 9 வாசல்களும் மூடியபடியே 10ஆம் வாசலில்தான் சுவாசித்து வாசியினால் வாழ்ந்து வந்தது. தாய் வயிற்றிலிருந்து வெளிவரும் போது வாசி வெளி என்னும் ஆகாயத்தில் ஒடுங்கிக் கொண்டு 10ஆம் வாசலை அடைத்து விட்டது. உலகத்தில் வெளிவந்ததும் மற்ற 9 வாசல்களும் திறந்து கொண்டது. வாசி வெளியில் ஏறி மறைந்து நின்றதே 10ஆம் வாசல். தாபர சங்க உற்பத்தி மூச்சு பேச்சு விற்பதம். பாடல் 20. வாசலிந்த மன்னதனில் வந்தார் பூண்டு மங்கையரின் வாசல் வந்தார் புதல்வராட்சி பாசை என்றால் இதுதானும் சரமதாகும் பறையும் பறையுயிரும் நமசிவா மூச்சதாகும் கூசல் என்ன நாக்குயிரும் வந்தே யாரில் கூக்குரலாம் சாஸ்திரமும் பேச்சதாகும் வாசல் என்ன கீழ் நோக்கில் அபாலனாகும் மண்டை செவி நீட்டிடவே ஓசையாமே. இந்த வாசி மண்ணில் சேர்ந்தால் புல், பூண்டு, மரம், செடி என்பது வளர்கின்றது. அதுவே மங்கையரின் கருவாசலில் சேர்ந்தால் புதல்வர்களாக ஆகின்றது. மொழிகள் யாவிலும் சிறந்தது மௌன மொழி என்ற வாசியே தலமாக ஆகின்றது. பராபரை என்னும் வாழையும் உயிரும் 2ம் இணைந்த மூச்சே நமசிவா என்ற சரமாக வருகின்றது. அது உயிரிலிருந்து வந்து நாக்கில் சேர்ந்தால் சப்தமாகி வெளிவரும். அச்சப்தமே கூக்குரலாகி பேச்சாகி அதிலிருந்த சாஸ்திரங்கள் பிறந்தது. அதுவே உடம்பின் கீழ் நோக்கி செல்லும் போது
அபானன் என்ற வாயுவாக ஆகும். அதுவே பிராணன் வாயுவாகி மண்டையில் ஏறி காதில் சேர்ந்து ஓசையாக ஆகும். பாடல் 21. ஓசை என்ன இவ்வுயிரும் கோஷம் வந்தால் உருமுதன்று உச்சி வந்தால் யோகமாகும். ஆசை என்ன பீஷம் நின்றால் அந்தமாகும். அவ்வுயிரும் காலில் வந்தால் நடையதாகும். பூசை என்ன நெஞ்சில் நின்றால் நினைவுமாகும். புலா எலும்பை சுத்தி நின்றால் கருவியாகும். மாசை என்ன உயிர்கலங்கில் கலக்கமாகும். மனதென்ன விளையாடல் உயிரும் கூட்டே. அந்த ஓசையான சப்தமே வாசியாகி இவ்வுலகில் நின்றது. அதுவே பிராணமய கோஷத்தில் வந்து மூலாதாரத்தில் இருந்து உருமி முதுகுத்தண்டு வழியாக மேலேறி உச்சியில் சேர்வதுவே யோகமாகும். அதுவே ஆசையில் சேர்ந்து ஆண்குறியில் நின்றால் இந்த அண்டத்தில் யாவும் நிறைந்து நின்ற உயிர்களாகும். அவ்வுயிர் காற்று கால்களில் நின்றால்தான் நடக்கவும் ஓடவும் செய்கின்றது. அதையே உள்ளம் என்ற நெஞ்சில் நிறுத்தி நினைவதுவே பூசையாகும். அது உடலின் உள்ளேயே சதையையும் எலும்பையும் சுற்றி நின்றால் கருவி என்ற சாதனமாகும். மாசு எனும் ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்கள் உயிரில் சேர்ந்தால் துன்பம்தான் வரும். அதனை மனதிலிருந்து நீக்கி மனதை சாதனமாக்கி உயிரோடும் உடலோடும் கூட்டி வாசியோகத்தால் விளையாடு. அன்பே சிவம் அன்பே